Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது முஸ்லிம் கல்யாண வீடுகள்லயும் மற்ற விசேஷங்கள்லயும் பிரியாணிக்கு அடுத்தபடியா செய்யக்கூடிய தேங்காய்பால் சாதம் எப்படி செய்யறதுன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த தேங்காய்பால் சாதத்தை நம்ம ரொம்ப ஈஸியா பிரஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம். சோ இத பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கு. இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்ல சூடானதும் அதில் இந்த சைஸில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய்பால் சாதத்தை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு எல்லாம் கிடையாது. இது வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினா போதும். நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோன்னா நம்ம தேங்காய்பால் சாதத்தோட கலரும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆயிரும். நமக்கு சாதம் வந்து ஒயிட் கலரில் வேணுன்றதுனால நம்ம வெங்காயத்தை கண்ணாடி பதமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழைவாக வேகணும். அதில் இருக்க தோலெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த புதினா மல்லி தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த புதினா மல்லி எல்லாமே இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தனால 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். 1.5 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலும் 1.5 கப் அளவுக்கு தண்ணி கலந்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 3 கப் அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டுக்கலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கரில் இருக்க ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட தேங்காய்பால் சாதம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.